உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன் பேசுறீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வர்றது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்காக வராங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 1-2% பேர் ஏற்கனவே ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்ணதுனால அவங்களுக்கு குழந்தை உருவாறதுக்கு அந்த ஸ்பெர்ம் உருவாகாது. ஏன்னா அந்த டியூபை நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது கட்டி விட்டுரும். ஸோ இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்களுக்கு திருப்பி நம்ம குழந்தை வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேஷனை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம்னு நம்ம இந்த பேசலாம். இந்த மாதிரி ஆண்களுக்கு மேபி அவங்க 2 குழந்தை ஆயிடுச்சு, இனிமேல் வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த பிறந்த குழந்தை இறந்துருக்கலாம், இல்லை அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது பெருசாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால இன்னொரு குழந்தை இருந்தால் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். இல்லை இது பத்தாது, 2 குழந்தை பத்தாது, இது ஒரு குழந்தை பத்தாது. ஒரு குழந்தை முடிச்சதுக்கு அப்புறமே சில பேர் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்றவங்களுக்கு 2வது குழந்தை வேணும் அப்படின்ற போது வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை ஒரு கல்யாணத்துல எனக்கு இது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சில பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த வேசெக்டமின்றது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன். ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, வேசெக்டமி ரிவர்சல் சொல்லுவோம். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர், நம்ம யூரோலஜிஸ்ட், ஆண்ட்ராலஜிஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியல் பிட் ஆஃப் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் எப்போ பண்ணீங்க, அது அதனால ஏதாவது காம்ப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ஏதாவது இருந்துச்சா, அதுக்கப்புறம் உங்களை பரிசோதிச்சுட்டு அந்த இடத்துல எங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதாவது எப்படி இருக்கு, மீதி இருக்கிற டியூப் எப்படி இருக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பண்ணிட்டு நம்ம இப்போ அந்த சர்ஜரிக்கு வரலாம். ஸோ இதுல சக்சஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40-50% பண்றவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாதி பேருக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ இது என்னன்னா, நம்ம அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண டியூபை கட்டி விட்டுருப்போம் நம்ம ஒரு இடத்துல. ஸோ அதை நம்ம கட் பண்ணிட்டு திருப்பி அந்த 2 டியூபையை சேர்க்கிற மாதிரி பண்றது தான் இந்த ஆப்ரேஷன் வேசெக்டமி ரிவர்சல். ஸோ அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆப்ரேஷனை ரிவர்ஸ் பண்றோம். எப்படின்னா, அந்த கட்டி போட்ட இடத்த கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அந்த 2 டியூபையும் ஒட்ட வச்சோம்னா, ஸோ திருப்பி நம்ம விந்தணுக்கள் அந்த டியூப்ல போய் நம்ம விந்தணுக்கள் நம்ம குழந்தைகள் உண்டாறதுக்கு வாய்ப்பை உண்டாக்குறோம். ஸோ இந்த சர்ஜரி மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பண்ணுவோம், இல்லாட்டி ஏதாவது மேக்னிஃபிகேஷன் வச்சு பண்ணுவோம். இதை பண்ணிட்டு ஒரு 4 to 6 வாரம் ஆகும் நம்மளுக்கு தெரியருக்கு அந்த ஸ்பெர்ம் வெளியில வருதான்னு தெரியருக்கு. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ப்ளீடிங் வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 40-50% பேருக்கு சக்சஸ் ஆகும் பண்ணாலுமே. ஏன்னா எவ்வளோ காலம் இந்த டியூபை அடைச்சி வச்சிருக்காங்க, ஃபேமிலி பிளானிங் முன்ன பண்ணாங்கன்னு அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய நாள் ஆச்சு, ஒரு 10-20 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் திருப்பி பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆப்ரேஷன். ஸோ அதோட சக்சஸ் ரேட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறையும். மேபி 2 to 3 இயர்ஸ்ல பண்ணவங்களுக்கு, ஷார்ட்டர் பீரியட்ல பண்ணவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன காம்ப்ளிகேஷனா, ஒன்று ப்ளீடிங்கு, இன்னொன்று அந்த இடத்துல ஏதாவது சின்னதாக லீக் ஆகலாம், இல்லாட்டி அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ இதுதான் மெயினாக வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். இது காமனாக ட்ரீட்டபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 to 6 வீக்ஸ்ல திருப்பி செமன் டெஸ்ட் கொடுக்க சொல்லுவோம். அதில் எப்படி இருக்கு செமன் டெஸ்ட்ன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு பார்க்க வேண்டியது. ஸோ இதுதான் இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கான ஆப்ரேஷன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.